தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நான் துணைவேந்தர், நான் எடுக்கிறதா முடிவு, பாத்துக்கலாம். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்த்து அந்த ஒத்த கவர்னர் கூட அந்த ஒத்த துணைவேந்தர் வந்து சண்டை செய்யலாம். கவர்னர் அப்ப அங்க ரெக்கார்டு பட்டன் நமக்கு போறாரு. யார்கிட்ட இருக்கு கண்ட்ரோல்? துணைவேந்தர் கிட்ட இருக்கு. காங்கிரஸ் மினிஸ்டர் கோச்சிங்னு ஒரு கலந்துக்கலையாமா. கலந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க? கம்பத்தை சுத்திட்டு இருப்பீங்க அப்படியே கவர்னர் எதிர்த்து. அதெல்லாம் வந்து இவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது எதிர்க்கிற மாதிரி நடிப்பு காட்டிட்டு இருக்கு. இதுல எதிர்ப்பு கிடையாது. தலைமை செயலாளர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் தலைமை செயலாளர் சொல்றதான் கேட்பேன், கவர்னர் செக்ரட்டரி சொல்லலாம் கேட்க மாட்டேன். எனக்கு சம்பளம் அங்கதான் வருது, நான் தமிழ்நாட்டினுடைய துணைவேந்தர், பாஜக போட்ட பதவி அல்ல அப்படின்னு சொல்லலாம். துணைவேந்தருக்கும் அந்த தெம்பு சக்தி தைரியம் இல்ல, பாவம். அதை கொடுக்க வேண்டிய தமிழக அரசும் கொடுக்கல. ஏன்னா தமிழக அரசுக்கே தைரியம் இல்ல, கவர்னரை பார்த்து பம்புகிறது. அதிமுகல கவர்னர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. பன்வரிலால் புரோஹித், நிர்மலா தேவின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்ததுங்க வெளியில. அதிமுக மறைமுகமா புரியறவங்களுக்கு புரிய இப்படி பண்ணாங்க. RN ரவி ஏஞ்சிக்கினப்போ பொன்முடி ஏஞ்சி அப்பா போப்பா கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சட்டமன்றத்திலே ஒரு சில சம்பவம் எல்லாம் நடந்ததுங்க. இந்த ஆட்சி காலத்துல அப்படியும் நடக்காது, இப்படியும் நடக்காது, எப்படியும் நடக்காது. விஜய் சார் வந்து கவர்னர் கிட்ட ராஜ்பவன்ல லோக் பவன்ல உட்காந்து அங்க சொல்றது ஈஸியே, புனித கோட்டையில உட்காந்து ஆட்சி பண்றது நானு, நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நாங்க இல்ல, அது பிரதமர் கிட்ட பேசிக்கிறேன், இல்ல நான் வந்து கோர்ட்டுக்கு போறேன், கொஞ்சம் நான் பாடலப்பா, என் மேல நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு, கோர்ட்டு கூப்பிட்டு என்ன கேட்கட்டும், நான் கோர்ட்டு கிட்ட பதில் சொல்லிக்கிறேன், வா உனக்கும் எனக்கும் வழக்கு தொடரலாம், வா கேஸ் ஆடலாம், வா கூப்பிடலாம்ல, கம்முன்னு இருக்கிறீங்க. ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை என்பது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளா மாறி இருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல வந்துட்டு வந்தே மாதரம் தான் பாடப்பட்டது. இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த துணைவேந்தர் வந்து அறிவிக்கிறார். அப்போதே தமிழ்நாடு அரசு தலையிட்டு துணைவேந்தரை தன் கையில் கண்ட்ரோலில் எடுத்திருக்க வேண்டும். ஆனா இப்போது வந்துட்டு கண்டனத்தை மட்டும் தெரிவிக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளும் அப்படிதான் இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்திலேயுமே துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் ஊட்டியில வந்து ஒரு நிகழ்ச்சியை கடந்து கொள்ள வருகிறார். துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறாரு ரவி அவர்கள், போட்டி மாநாடு. ஆனா அத்தனை பேருமே சென்னையில் ஸ்டாலின் நடத்தின அந்த துணைவேந்தர் மாநாட்டுக்கு தான் போனாங்க. யாருமே துணைவேந்தர்கள் ஆளுநர்கிட்ட போல. ஆனா இங்க தமிழ்தாய் வாழ்த்தை தாண்டி துணைவேந்தர்களையுமே ஆளுநர்கிட்ட நம்ம இழக்கிறோமா அப்படின்ற கேள்வியும் வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, RN ரவியை விட அர்லேக்கர் வந்து கொஞ்சம் ஒரு நூல் கம்மி தான். அந்த கோவம், அந்த அந்த ஸ்டிஃப்னஸ்ல ரவி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போலீஸா இருந்து வேலை செஞ்சுட்டு வந்த அதிகாரி அவர். அதனால அவரோட அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம அண்ணாமலை மாதிரி தான் இருப்பாரு. நான் நினைக்கிறதாங்கன்னா நீங்களா அப்படிலாம் இல்லைங்கண்ணா அப்படின்ற ரேஞ்சில தான் இருப்பாரு யாரு, RN ரவி. மக்களும் பார்த்துருப்பாங்க RN ரவி அவரோட நிலைப்பாடு. அர்லேக்கர் வந்தப்ப ஏதோ அப்படியே சாஃப்ட் மாதிரி எல்லாமே அப்படி இப்படி பண்ணாரு. ஆனா அடிப்படையில அவரும் ஒரு RSS அந்த அமைப்பு எப்படி இருக்கும், எல்லாம் எதுவும் சமமா இருக்கக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போவோன்ற மாதிரி அந்த ஒரு புரிதல் இருக்கும். அந்த ட்ரைனிங், அந்த மைண்ட் செட்டு, அந்த எண்ணோட்டங்கள் அது அப்படிதான் இருக்கிறாரு. இப்ப இதுல நம்ம இதுல ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, துணைவேந்தர் கவர்னரை எதிர்த்து பாட்டெல்லாம் பாட முடியாது நீங்க சொல்ற மாதிரி. நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தமிழ்தாய் வாழ்த்து, அப்புறம் வந்தே மாதரம், அப்புறம் ஜனகணமன, நான் துணைவேந்தர், நான் எடுக்கிறதா முடிவு, பாத்துக்கலாம். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்த்து அந்த ஒத்த கவர்னர் கூட அந்த ஒத்த துணைவேந்தர் வந்து சண்டை செய்யலாம், தப்பு கிடையாது. சட்ட ரீதியாவே என்ன ஆயிடுவாது, இப்போ கவர்னர் வச்சுட்டு கவர்னர் அப்ப அங்க ரெக்கார்டு பட்டன் நமக்கு போறாரு. யார்கிட்ட இருக்கு கண்ட்ரோல்? துணைவேந்தர் கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, துணைவேந்தரை வந்து அவருக்கு உண்டான அந்த தைரியத்தோ இல்ல அவருக்கு உண்டான அந்த வலிமையோ கொடுக்கல. இதுல காங்கிரஸ் மினிஸ்டர் கோச்சிங்னு ஒரு கலந்துக்கலையாமா. கலந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க? கம்பத்தை சுத்திட்டு இருப்பீங்க அப்படியே கவர்னர் எதிர்த்து. அதெல்லாம் வந்து இவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது எதிர்க்கிற மாதிரி நடிப்பு காட்டிக்கிட்டு இருக்கு. இதுல எதிர்ப்பு கிடையாது. அர்லேக்கர் ஐயாவோட நிகழ்ச்சியில துணைவேந்தர் எதிர்த்து இருக்கலாமே. பாட்டெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து எனக்கு சரி, நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கவர்னர் செக்ரட்டரி சொல்றாருல்ல, இந்த சைட்ல இருந்து செக்ரட்டரியேட்ல இருந்து, ஏங்க தலைமை செயலாளர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் தலைமை செயலாளர் சொல்றதான் கேட்பேன், கவர்னர் செக்ரட்டரி சொல்லலாம் கேட்க மாட்டேன், எனக்கு சம்பளம் அங்கதான் வருது, நான் தமிழ்நாட்டினுடைய துணைவேந்தர், பாஜக போட்ட பதவி அல்ல அப்படின்னு சொல்லலாம்.
துணைவேந்தருக்கும் அந்த தெம்பு, சக்தி, தைரியம் இல்ல பாவம். அதை கொடுக்க வேண்டிய தமிழக அரசும் கொடுக்கல. ஏன்னா தமிழக அரசுக்கே தைரியம் இல்ல. கவர்னரை பார்த்து பம்புகிறது. சும்மா பொம்மாத்து வேலை. பாசிச பாஜக. ஏங்க, அதிமுகல கவர்னர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க. பன்வரிலால் புரோஹித், நிர்மலா தேவின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்ததுங்க வெளியில. கவர்னர் அங்க போனப்ப அந்த உடனே இந்த ஜோக் ஒண்ணு வரும், பார்த்துட்டான் ஐயோ நான் பார்க்கல அப்படின்னு வெண்ணிற ஆர்மூர்த்தி கத்திட்டு ஓடுவாரு கதறிட்டுக்கு. அந்த மாதிரி அதிமுக மறைமுகமா புரியுறவங்களுக்கு புரியும் இப்படி பண்ணாங்க. இவரு ஆர்.என். ரவி ஏஞ்சிக்கினப்போ பொன்முடி ஏஞ்சி அப்பா போப்பா கிளம்பு அப்படின்ற மாதிரி சட்டமன்றத்திலே ஒரு சில சம்பவம் எல்லாம் நடந்ததுங்க. இந்த ஆட்சி காலத்துல அப்படியும் நடக்காது, இப்படியும் நடக்காது, எப்படியும் நடக்காது. நாங்க பேச்சுவார்த்தை மூலமா நாங்க பேசிக்குவோம். எதை? தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடினதையா? அதெல்லாம் கொஞ்சம் இங்க இருக்கணும். பழைய சண்முகம் நினைக்கிறேன், பினான்ஸ் செக்ரட்டரியா இருந்தவர் அவரு. எல்லாம் சீஃப் செக்ரட்டரி, பெரிய பெரிய அமைச்சர்கள் இருக்கும் போதும் ஒரு சிலத்த தைரியமா பேசுவார். அப்ப அவரோட ஜூனியர் ஒரு IAS ஆபிசர், அவர்கிட்ட நான் கேக்குறேன், சண்முகத்துக்கு இங்க கொஞ்சம் இருக்குது, அதனால பேசிடுவாரு. அப்ப அம்மையார் ஜெயலலிதா சிஎம் சண்முகம் காம் டவுன், வாட் இஸ் திஸ், ப்ளீஸ் காம் டவுன் வாங்கலாம். என்னன்னா அவர் சொல்லுவாராம், அங்க உட்காந்து சொல்றது ஈஸி, இங்க உட்காந்து செய்யறது கஷ்டம் அப்படின்றத விஜய் அண்ணா டயலாகா பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். இது ஒரு முன்னாள் IAS அதிகாரி பேசின டைலாக் பண்ண சொல்றது. இதையே விஜய் சார் கவர்னர் கிட்ட ராஜ்பவன்ல லோக் பவன்ல உட்காந்து அங்க சொல்றது ஈஸியே, புனித கோட்டையில உட்காந்து ஆட்சி பண்றது நானு, நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நாங்க இல்ல, நான் அது பிரதமர் கிட்ட பேசிக்கிறேன், இல்ல நான் கோர்ட்டுக்கு போறேன், முஞ்சா நான் பாடலப்பா, என் மேல நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு, கோர்ட்டு கூப்பிட்டு என்ன கேட்கட்டும், நான் கோர்ட்டு கிட்ட பதில் சொல்லிக்கிறேன், வா உனக்கும் எனக்கும் வழக்கு தொடரலாம், வா கேஸ் ஆடலாம், வா கூப்பிடலாம்ல. கம்முன்னு இருக்கிறீங்க. ஏதோ ஹிந்தி பாட்டு ஆவா ஆவா ஏ ஆவா அப்படின்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தமிழ் தாய் வாழ்த்துங்க. உங்களுக்கு எல்லாம் ஏன் ஆளூர் ஷானவாஸ்க்கு தான் காதுல மூக்குல எல்லாம் கோவம் வரணுமா? நமக்கெல்லாம் வராதா? என்ன சொல்ல வரோம் நம்ம? எங்க போகுது இது? என்னமோ என்ன விதமான அரசியல்னு தெரியல. நல்ல மாற்றம், அருமையான மாற்றம். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு பிஜேபி ஜெயிச்சுட்டு போயிருக்கலாமே. பிஜேபி ஜெயிச்சுட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. கவர்னரும் ஒண்ணு சொல்லுவாரு, நயினார் நாகேந்திரன் அதையே சொல்லுவாரு, அதே மாதிரி துணைவேந்தர் கவர்னர் சொல்றதை கேட்பாரு. கர்நாடகா தண்ணி இன்னைக்கு பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் போது இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். மத்தியில இருக்கிற அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ல மாட்டார்ல, தமிழ்நாடையும் கேட்கணும் கர்நாடகம், ஏன்னா அங்கேயும் பிஜேபி இது இங்கேயும் பிஜேபி இது என்னமோ மாறும்ல. இந்த வெங்காயத்துக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கலாமே, பிரச்சனை இல்லையே. நீட் தேர்வு போராட்டம் மாணவர்கள் அடிச்சிருக்க மாட்டாங்களா? அடிச்சிருப்பாங்க. அப்ப பேன் நீட் போராட்டம் இங்க பெருசா நடந்திருக்கும்ல. நீட்டு தேர்வு ரத்துக்கு மத்திய பாஜக பணிஞ்சிருக்கும்ல. ஒருவேளை பாஜக ஆட்சியில இருந்தா இதை விட அரசியல் நல்லா இருந்திருக்குமே. பணத்துக்கு பணமாச்சு வருமே. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் கெஞ்ச வேண்டியது இருக்கு இல்லையா? நவோதயா பள்ளி இப்ப சைலண்டா வர்றதுக்கு மொத்தமா வந்திருக்கும், பணமும் வந்திருக்குமே. ஹிந்தி படிக்கிறவங்க ஹிந்தி படிச்சுன்னு போங்க, இவ்வளவு நாள் படிக்கல இனிமேல் படிச்சுன்னு போங்கன்னு இருக்கலாமே. எதுக்கு இப்படி மறைமுகமா ஒவ்வொருத்தையும் பயந்து பம்பி பண்றதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி? பிஜேபியே வந்திருக்கலாம், பிஜேபி ஜெயிச்சுட்டு இருக்கலாம் தமிழ்நாடு தெரிஞ்ச மாதிரி. திராவிட கட்சிகளோ இல்ல திராவிட கட்சிகள் சொல்லிக்கிறவங்க எல்லாம் தேவையே கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது. நிகழ்ச்சிகள் கொண்ட பல்வேறு தகவல்கள் நேற்று பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.